பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, ஹதீஸுடைய ராவி ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக இருக்கிறார்கள். அன் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு قال இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக கூறினார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக அல்லாஹ் அஸ்ஸ வஜல், லா யஸ்லிமுல் முஃமின, அநியாயம் செய்ய மாட்டான் அவன் அல்லாஹ், மின் ஹசனத்தின், நன்மையுடைய விஷயத்துல, யுஸாபு அலைஹ ரிஸ்க ஃபித் துன்யா, எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஃமினுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய அமலுக்கு பகரமாக நல்ல காரியத்திற்கு பதிலாக நன்மை கொடுக்க வேண்டுமோ, அல்லாஹ் எழுதிய நன்மையை கொடுப்பான், எழுதுவான், தருவான். அதன் மூலமாக அவனுக்கு எல்லா விதமான பலனையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அஸ்ஸ வஜல்லஹு சுப்ஹானஹு வ தஆலா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, வ இஜ்ஸா பிஹா ஃபில் ஆখিরাতি, அதே சமயம் அதற்கு பகரமாக, அதற்கு பதிலாக, அதற்கு இவதாக அல்லாஹு தஆலா ஆখিরাத்திலும் அவனுக்கு நலனை கொடுப்பான், நன்மை எழுதுவான், நன்மைகளை எழுதுவான், பலன் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது முஃமினுடைய விஷயத்தில். வ அம்மல் காஃபிரு, அல்லாஹை மறுக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது உலகத்தில். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தால், ஃபயுதா பிஹஸனாத்திஹி, அவனுடைய பலனின் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்படும், ஃபித் துன்யா, உலகத்துல எல்லாமே கொடுக்கப்படும். உண்மையை பேசினா அதற்கு பகரமாக அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அவன் நல்லது செய்தால் அதற்கு பதிலாக அல்லாஹ் கொடுத்துருவான். அவன் கொடை வள்ளலாக இருந்தால் அதற்கு பகரமாக என்ன செய்யணுமோ உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான். فَإِذَا لَقِيَ اللَّهُ عَزَّ وَجَلَّ يَوْمَ الْقِيَامَةِ, அவன் அல்லாஹ்வை கியாமத் அன்று சந்திக்கும் பொழுது, லன் தகுன் ஹஸனத்துன் ஃபயுதா பிஹா கைரன், அவனுக்கு எந்த விதமான அந்த உலகத்தில் செய்த சேவை, அந்த நன்மை பலன் தராது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபில் இடம்பெற்ற ஹதீஸாகவும், ஹதீஸ் நம்பர் 1256வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன பலன், என்ன சொல்கிறது இந்த ஹதீஸ் என்று பார்த்தால், சுருக்கமாக ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியானுடைய நன்மைகள் உலகத்திலும் நன்மைக்குரியதாக இருக்கிறது, ஆখিরাத்திலும் அதற்குரிய பலன் கிடைத்தே தீரும். அல்லாஹு தஆலா சிறிதளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஆனால் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நபர்களுடைய நல்ல காரியங்கள், நற்குணங்கள், நற்செயல்கள், அதற்கு பகரமாக உலகத்தில் அல்லாஹ் கொடுத்து விடுவான், ஆখিরাத்தில் எந்த விதமான பலனும் அவருக்கு கிடைக்காது என்பதை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். என்றால், நாம் கேட்காமலே அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானை வழங்கி இருக்கின்றான், ஈமானை கொடுத்திருக்கின்றான், ஈமானில் வாழச் செய்திருக்கின்றான். என்றால், எந்த அளவிற்கு அல்லாஹுக்கு நாம் உபகாரியாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நமக்கு படிப்படையாக இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அதில் நாம் முழுமையாக ஈடுபட்டு தன்னுடைய நேரங்களை கழிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.